கரெக்டான ஒரு மாதிரி. ஹாய் வியூவர்ஸ், பொதுவாக ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஸ்வீட் எடுத்து ஜாலியாக கொண்டாடுவாங்க. ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. ஆனால் இதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அன்றைக்கி ஒருத்தன் கேட்குறேன். ஆனால் நாளைக்கு நான் எங்கள் ஏரியாவில் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண போகிறேன், ஒரு சாக்லேட் வாங்கணும்னா. எதுக்குடா சாக்லேட்னா, சாக்லேட்டை கொடுத்துட்டு அந்த பிளேட்டை நான் உன்னை லவ் பண்ண போகிறேன், ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடணுன்றேன். எதை கொண்டு எங்கே சிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா நம்மளால். இப்படிலாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ நம்ம யோசிக்கிறோமே. நாளைக்கு லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகி ஒரு அமைதியான நல்ல லைஃப்பை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது மனை தான். ஸோ அந்த மனை வாங்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. அதுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தை நம்ம செலக்ட் பண்ணணும். இதை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், அது ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தான். ஓகே, ஷால் வி கோ? கம் ஆன். சனிப்பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். சனிப்பயிற்சின்றது நம்ம சம்சாரம் வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது சனிப்பயிற்சி. அதுவே சம்சாரம் போயிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலும் அவ்வளோ பேருக்கு குரு பயிற்சியாக மாறிடும். அவ்வளோ பேர் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஜனகராஜ் கத்துவார் வருங்க, அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இது அப்போ அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சுங்க. இப்போ அம்பிட்ட பெண்களும் புருஷனை கூட்டிக்கிட்டு என் புருஷன் மனவாக்க கூட்டு போறாரு, என் புருஷன் வீட்டு மனவாக்க கூட்டு போறாருன்னு தவ்வி கும்பலாக வருது. அப்படி வர்றாங்கன்னா எங்கே? மேல்மருவத்தூரில் நல்ல மனை வாங்கத்தான். ஸோ மேல்மருவத்தூர் வட்டாரத்தில் நல்ல மனை வாங்கணும்னா அது நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தான். ஸோ நம்ம போகிறோம், ரெடியாக இருக்கோம். நம்ம இப்போ தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸோடைய ஸ்ரீ தன்மிதா சிட்டிக்கு தான் போகிறோம். ஓகேவா? வணக்கம் மக்களே. அதாவது மக்களை நல்லா தெரிஞ்சுங்க, மேல்மருவத்தூர் நம்ம சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் போகிற வரை எத்தனை ஸ்கூலு, எத்தனை காலேஜ், எத்தனை ஐடி கம்பெனி, எத்தனை ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா அது மேல்மருவத்தூர் போகிற வரை நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி மேல்மருவத்தூரில் ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் ஒரு அழகான மனை கிடைக்குதுன்னா அதை வாங்குறதுக்கு ஏன் மக்களை யோசிக்கணும்? ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் வந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் நாளைக்கு சந்தோஷமாக செட்டில் ஆகணும்னா அதுக்கு ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தன்மிதா சிட்டியில் அழகான மனை இருக்குது. அதை வாங்காமல் யோசிச்சுக்கிட்டு கேப்டன் சொன்னால் கேட்குறோம். வாங்க மக்களை. அண்ணே வணக்கம். கண்ணா, மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய ஸ்ரீ தன்வந்திரி சிட்டியில் ஒரு மனை சும்மா 60,000, 60,000 ரூபாய் ஒரு மனை, சும்மா 60,000 ரூபாய். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது எப்படி இருக்கு? முன்னாடிலாம் பாட்டு பார்த்தீங்கன்னா, தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து விடலை பொண்ணு விரும்புச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து ராஜலட்சுமி விரும்புச்சு. இப்போ அந்த ட்ரெண்டு போயிருச்சுங்க. எப்படி தெரியுமா? இங்கே வருங்க சந்தோஷமா, இங்கே வருங்க பொதுவாக இப்போ எல்லாம் பொண்ணு வாக்க போகணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன தெரியுமா கேட்பாங்க? நல்ல மனம் வச்சிருக்கீங்களா, வீடு வச்சிருக்கீங்களா, சொத்து எவ்வளோன்னு தான் கேட்பேன். அதனால நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் போய் மேல்மருவத்தூர் பக்கத்தில் இடத்த வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் நல்ல மனையாக கொடுக்குறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணு வாக்க போங்க, ஒன்றுக்கு டபுள் ஓகே ஆகும். பரவாயில்லையா? உடனே நேராக ஸ்ரீ தன்மிதா சிட்டிக்கு வாங்க, மனையை வாங்குங்க. அப்புறம் பாருங்க பொண்ணு கிடைக்குதா இல்லையான்னு. சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சந்தோஷமா வானே, ஏனே டயத்தை வேஸ்ட் பண்ணுற, மேல்மருவத்தூருக்கு வானே, விளங்காத ஆளா இருக்கிய. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் வர்றதுக்குள்ளே அந்த ஹைவே 4-வே ட்ராக் போட்டதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லாக ஸ்கூலு, காலேஜ், ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, கோயில், அங்கே எல்லா இடத்துலையும் பில்டிங் நிறைஞ்சு போச்சுங்க. எங்கேயுமே இடம் கிடையாது. இனிமேல் நீங்கள் எல்லாம் இடம் வாங்கணும்னு வச்சுங்களேன், திண்டுக்கல் தாண்டி ஒட்டஞ்சத்திரம் தாண்டி ஒரு இடம் வாங்கி அங்கேருந்து ஆஃபீஸ் வர முடியுமா?
முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர்ல ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் அவ்வளவு அழகா மனையை வாங்கி போட்டிருக்காங்க. எங்க ஒரு மனை வெறும் 60,000 ரூபாங்க. ஒன் மனை இட்ஸ் வெரி 60,000 only. எங்கே கிடைக்கும்? இதை விட்டோம்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் நம்ம நல்ல மனை வாங்க முடியாது. அப்புறம் லைஃப் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதா? இமீடியட்டா வாங்க, டக்குன்னு மனையை புக் பண்ணுங்க, அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னடா எனக்கு பின்னாடி ஒரே கண்டெய்னர் லாரியா நிக்குது. ஒருவேளை ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ்ல மனை வாங்கினா ஆளுக்கு ஒரு கண்டெய்னர் லாரி கொடுப்பாங்கன்னு நினைக்க கூடாது. என்னை ஆபீஸ்ல ஸ்கை ஹோம்ல கூப்பிட்டு ஊமை குத்தா குத்துவாங்க. ஏதோ லொகேஷன் நல்லா இருக்குன்றக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன். மேட்ரு என்ன அப்படின்னா, இன்னைக்கு கல்யாணம் காட்சி ஆச்சுன்னு வச்சுங்களேன், மாமனார் வந்து தன்னுடைய மருமகனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்போம். மருமகன் நம்ம பிள்ளைய கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்துவார் நினைச்சீங்கன்னா அவரும் பைக் வாங்கி சுத்திக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு பதில் நீங்க மேல்மருவத்தூர்ல நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டியை வந்து அவ்வளவு அழகா மனையை அமைச்சிருக்காங்க. அந்த மனையை வாங்கி உன்ன மருமனுக்கு வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், பைய வீட்டிலோட செட்டில் ஆயிடுவேன். மனையையும் பார்த்துக்குருவேன், மனைவியையும் பார்த்துக்குருவேன். தட் மீன் உங்க பொண்ணையும் நல்லா பார்த்துக்குருவேன். இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது சார். ப்ளீஸ் இமீடியட்டா வந்து நீங்க வந்து நம்ம இடத்த புக் பண்ணீங்கன்னா உங்க மருமகன் வந்து லைஃப் நல்லா இருக்கும். எப்படி வசதி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இப்பெல்லாம் அந்த அஸ்டே திடீர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனையெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானோ ஊரில் உள்ள ஆம்பளை அவனை தேடிட்டு தர்றாங்க கும்பிடுறதுக்கு. என் முன்னாடிலாம் அஸ்டே தீதி அன்னைக்கு நீங்க கேட்டான், எங்க இன்னைக்கு அஸ்டே தீதி நம்ம மகளுக்கு ஒரு 6 பவுன்ல செயின் எடுத்து மாட்டினா நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா எடுத்து போடுறி மகராஜ், நல்லா இருக்கும்னே. அப்படியே எனக்கு ஒரு 5 பவுன்ல காப்பு எடுத்து இப்படி ஆட்டிக்கிட்டே திரியலாம்னா, நல்லா எடுத்து போட்டு ஆட்டிக்கிட்டு திரி, நல்லா இருக்கும். நீங்க என்ன எடுக்கலாம்னு என்னை கேட்டா, நான் பள்ளியில பிச்சை எடுக்கலாம்னே. நம்ம போற போக்குல நகை விலையெல்லாம் எங்க ஏறி போய்க்கிருக்கு. முன்னாடிலாம் பெண்கள் தன்னுடைய கணவன் ஒரு போலம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு சேவை செய்வாங்க புருஷனுக்கு. இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைல அப்படி கிடையாது. சொன்ன டயத்துக்கு விலையில வீட்டில் சோறு கிடையாது, ஊமை குத்தா குத்துவாங்க. அதனால உங்க மனைவிமார்களை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னா இவ்வளவு சீப்பா மேல்மருவத்தூர்ல ஒரு மனை வந்து 1200 சதுர அடிலாம் அவ்வளவு 60,000 ரூபாய்க்கு எவனுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் கொடுக்குறாங்க ஸ்ரீ தன்மிதா சிட்டில. அதனால சீக்கிரம் டப்பு டப்புன்னு இடத்த வாங்கி போட்டு மனைவிமார்களை கவர் பண்றதுக்கு வழியை பாருங்க. பி கேர்ஃபுல். வணக்கம் தம்பி, உண்மையிலேயே சொல்றேன், நான் வள்ளியூர்காரன். அங்கிருந்து சென்னையில குடி புகுந்து எப்படியாவது ஒரு நல்ல மனை வாங்கலாம்னு நினைச்சு சத்தியமா சொல்றேன், எங்க தேடி என்னால ஒரு நல்ல மனை வாங்க முடியல தம்பி. உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஆதிபராசக்தி வாசல்ல அவ்வளவு பக்கத்துல, கோயிலுக்கு பக்கத்துல, மேல்மருவத்தூர் பக்கத்துல ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டியில வந்து அவ்வளவு அழகா மனையை போட்டிருக்காங்க தம்பி. சத்தியமா சொல்றேன், ஒரு மனை வெறும் 60,000 ரூபாய் தான் தம்பி. நான் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன் தம்பி. வள்ளியூரான் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு இருக்காது. கிழக்கு வாசல்காரங்க மான மரியாதையை வித்தவங்கள தம்பி மனையை வாங்கிட்டு தான் தம்பி போறேன். அக்கா நீங்களும் வாங்கிடுவீங்கன்ற நம்பிக்கையில தான் அக்கா வாங்க போறேன். இப்போ நம்ம ஒரு விசேஷ வீட்டில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்க யாராவது வருவானான்னு எதிர்பார்ப்போம். ஆனால் ரொம்ப பேர்த்துக்கு வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தால் எப்போ எந்திரிச்சு போவேன், அம்மாட்டுக்கு வந்து 1 வாரம் டேரா போட்டுக்குவாங்க. வரும்போதே இல்லாத கண்டிஷன் வேறு போடுவேன். உங்கள் ஏரியாவில் எப்படி நாங்கள் வந்து இறங்குறதுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, தண்டவாளம்லாம் போட்டிருக்காங்களா, இல்லாத கேள்விலாம் கேட்பேன். ஆனால் மேல்மருவத்தூரில் அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. ஏன்னா சென்னையிலேருந்து நீங்கள் போகிற எல்லா ட்ரெயினுமே இந்த ஜங்ஷன் நிற்காம போகிறது கிடையாதுங்க. இன்னைக்கு சென்னைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜங்ஷன் சொன்னால் நம்ம மேல்மருவத்தூர். ஸோ அதுக்கு நியர்பையில் தான் நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் வந்து இந்த அழகான மனையை வந்து அமைச்சிருக்காங்க. அதுவும் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், நம்ம ரயில்வே ஜங்ஷனில் தான் நிற்கிறேன், பொய் சொல்லலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தெரியும். இவ்வளவு அழகான ஒரு ரயில்வே ஜங்ஷன். சொந்தக்காரங்கெல்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, பட்டக்குன்னு இறங்கி பட்டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம். போட்ட மேக்கப் கலையாமல் போயிடலாமுங்க. அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நியர்பையில் வந்து ஒரு இவ்வளவு கன்வீனியன்ட்டோட இருக்க ஒரு ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு மனை இருக்குன்னா அது சாதாரணமான விஷயமா? அது நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ்ல தான். ஓகே, பொதுவாக மனை வாங்கணும் சில பேர் நம்பி வண்டி கட்டி உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சா மேல்மருவத்தூர் ரோட்டு மேலே 4 இடம் கிடக்கும் தான்.
பார்த்து ஏறி உட்காரம்னா குடும்பத்தோட கொண்டு போய் திண்டிவனம் தாண்டி குக்கிராமத்தில் இறக்கி விட்டு போயிருவாங்க. அங்க போய் இடத்த வாங்கி என்ன செய்ய? இப்ப நான் சொன்ன மாதிரி பாருங்க, மேல்மருவத்தூர் ஜங்ஷன் இருக்குங்க, அப்படி ஏத்தாப்புல பார்த்தாலே வந்தவாசி ரூட்ல நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டி அவ்வளவு அழகா ஒரு மன 60,000 ரூபாய் தாங்க. சொன்ன மாதிரி இருக்குங்க, ஓயாம சொல்லிக்க முடியாதுங்க. மேல்மருவத்தூர்ல இடம் வாங்கணும்னா அது ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தான், புரியுதா? ஓயாம சொல்லிக்க முடியாது, வாங்க. பொதுவா நம்ம வீடு வாங்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன நினைச்சு வாங்குவோம்? முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பக்கத்துல இருக்கா, காலேஜ் பக்கத்துல இருக்கா, வயசுக்கு வந்து பிள்ளை அனுப்புறோமே, நேரம் காலத்துக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருமா, அப்படின்னு தான் நினைச்சு வாங்கணும். நம்ம ஆட்டுக்கு ஒரு மூலையில ஒரு மனையை வாங்கி போட்டு வீட்டை கட்டி அங்கிருந்து ஒரு 7 மணி நேரத்தில் ஸ்கூலை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே சென்னை சிட்டிக்குள்ள 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிப்போச்சு, நீங்க எல்லாம் வேற மாதிரி இடத்துல மனையை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு 2 மணிக்கே சாப்பாடை கட்டி அதுகளை பேக் பண்ணி அனுப்பினாத்தே காலைல 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போவோம், அந்த கண்டிஷன் வந்துடும். ஆனா இங்க பாருங்க, ஸ்கூலுக்கு பக்கத்திலே நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டியை அவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஸ்கூல்லையும் சேர்த்துடலாம், மனையும் வாங்கிடலாம்ங்க, வாங்கங்க. वो गया आ वो मंजू आ वो நெஞ்சு आ वो गया. அண்ணே வணக்கண்ணே, கவுண்டம்ண்ணே. வச்சுக்க. இல்லண்ணே, நான் ஒரு நல்ல மனம் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். ஓ டூ லேட். இருந்தாலும் நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் ராஜா வந்திருக்க. நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் மேல்மருவத்தூர்ல தன்விதா சிட்டில மனைகள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மனை எவ்வளவுண்ணே? இதான் உங்ககிட்ட பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம். மனை எவ்வளவுன்னு கேக்குறப்பா, எல்லாரும் வாங்குற மாதிரியான ரேட்டு தாமா, 60,000 ரூபாய் தான். 60,000? அடடடடடா, என்ன அழகழகா இருக்குப்பா மனை. அது மட்டும் இல்ல, பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலு. மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க கூப்பிடுற தூரத்துல ஸ்கூல்னு சொல்லிட்டு சென்னையில இடம் வாங்கி போட்டா திண்டிவனத்தை தாண்டி ஸ்கூல் வச்சு அது கூப்பிடுற தூரம்னுவாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த பொய் பித்தலாட்டம் தில்லாலங்கடி எல்லாம் கிடையாது. ஸ்கூல் பக்கத்திலே தாமா சைட்டு, போய் இடத்த வாங்கி போடு ராஜா. இந்தங்க நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ்ல இப்படி ஒரு மனையா ஸ்ரீ தன்மிதா சிட்டில இமிடியேட்டா இப்போ நான் உடனே போய் புக் பண்றேன். நீங்க புக் பண்ணிட்டீங்களா? அட நான் 2, என் கூட ஒருத்தன் சுத்தி நிற்பான் பாரு, கரிசெட்டி மண்டி, அவன் 2. நல்ல மனை, சீக்கிரம் போய் வாங்கி போடு. நான் உடனே போறேனே. நானும் வரேன். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் பத்தி பார்க்கும்போது, சார் ஹலோ, நம்ம இந்த சைட்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம தம்பி, ஹலோ சும்மா இருங்க. நம்ம அந்த சைட்ல ஒரு மனை ஹலோ என்னங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன மரியாதை? ஆமா, என்ன விஷயம் வந்தீங்க? ஒண்ணு இல்ல ராஜா, ஒரு மனை வாங்கலாம்னு வந்தேன். அதான் ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ்ல அருமையான மனைகள்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை பத்தி டீட்டெயில் கேட்கலான்னு வந்தேன். Who are you? அந்த ஸ்கை ஹோம் உடைய ஆபீசரே நான் தான். ஐயோ, குட் மார்னிங் ஆபீசர். அந்த மனைய பத்தி டீட்டெயில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆபீசர். ஒண்ணு இல்லங்க, ஒரு மனை 60,000 ரூபாய் தான். நம்ம மேல்மருவத்தூர்ல பக்கத்துல ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டி. இந்த இடத்த பாருங்களேன், உங்களுக்கு ஊராட்சி மன்ற அலுவலகம், போலீஸ் ஸ்டேஷன், ரிஜிஸ்டர் ஆபீஸ், பேங்க், ஏடிஎம், பஸ் ஸ்டாப், மார்க்கெட், இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ்க்கு பக்கத்துல ஒரு சைட் இருக்குன்னா யாராவது வாங்காம விடுவாங்களா? ஒரு மனை 60,000 ரூபாய் தான். வெரி குட். இப்போதைக்கு இவ்வளவு கம்மியான விலையில நம்ம மனையை வாங்கி போட்டாதான் லைஃப்ல நாளைக்கு நமக்கு வயசான காலத்துல சந்தோஷமா இருக்க முடியும். இந்த சந்தோஷமா இருக்கிறதே சாவகாசமா படுத்து தூங்குறதுலாம் எங்களுக்கு தெரியும்டா. முதல்ல மனையை காட்டு வா. முதல்ல மரியாதை பேசுங்க சார். பாப்பா, ஒரு நிறுவனத்தை நம்ம எப்ப நம்புவோம் அப்படின்னா, அந்த நிறுவனம் அந்த துறையில எவ்வளவு ஆண்டு காலம் தன்னுடைய சேவையை செய்யறாங்க அப்படின்றத வச்சுதான். அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் கடந்த 15 வருஷமா மக்களுக்கு நல்ல மனைகளை குறைந்த விலையில கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்துல ஸ்ரீ தன்மிதா சிட்டில அழகான மனைகள், ஒரு மனை வெறும் 60,000 ரூபாய் தாங்க. இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா மக்களுக்கு கொடுத்து மக்கள் லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மனையத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம். டோன்ட் மிஸ் இட், ப்ளீஸ் கம் ஃபாலோ மீ. தம்பி, அங்க இங்கன்னு சீட்டு போட்டு கையில ஒரு 60,000 ரூபாய் பணம் வச்சிட்டு இருக்கேன்.
இதை எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண? முன்ன பார்த்தா பால் பல்கா இருக்கு, ஏதாவது ஒரு ஐடியா கொடு. பொதுவா வந்து இந்த 800 சதுரடி வைக்கிறேன்பாங்க, 1000 சதுரடி வைக்கிறேன்பாங்க. ஆனா 1200 சதுரடிய, அதாவது அரை கிரவுண்ட 60,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய ஸ்ரீ தன்மிதா சிட்டில தான். என்னப்பா நீ சொல்ற தகவலை என்னால நம்பவே முடியலையே. அவங்களுக்கு எப்படி இது சாத்தியமாச்சு? அது மட்டும் இல்ல, பொதுவா எல்லாரும் இடைத்தரகர்கள் வச்சுல கொடுப்பாங்க. இதுல அதுக்கான வேலையே கிடையாது. உரிமையாளர்கள்ட்ட வாங்கி ஸ்ட்ரைட்டா உங்கள்கிட்ட வந்துருதுன்னா பாருங்களேன். அப்ப இடையில யாருமே நுழைய முடியாது, ஸ்ட்ரைட்டா நம்ம கையில இடம் வந்துருது. அதனால இம்மிடியேட்டா பாருங்க, இந்த இடத்தை பாருங்க, என்ன அழகா போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய தன்மிதா சிட்டி. அடேங்கப்பா, பப்பரக்கான்னு பறந்து விரிஞ்சு கிடக்குது. மொத்தம் மேல்மருவத்தரே இங்க செட்டில் ஆயிடும் போல இருக்குது. உடனே இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் மனை, அப்புறம் என் பொண்டாட்டி பங்கனபலி மங்கம்மாவுக்கு ஒரு மனை, 2 மனை வாங்க போனேன். சூப்பர். நீங்க மட்டும் இல்ல, இங்க ஏகப்பட்ட பேர் மனம் வாங்க வந்துகிட்டே இருக்காங்க. சோ சீக்கிரம் புக் பண்ணுங்க. 1200 வந்து 1200 சதுரடி வந்து 60,000 ரூபாய்க்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இம்ச பேசிட்டே டைமை வேஸ்ட் ஆகாத, வா போய் மனைய வாங்குவோம். அண்ணே மனம் வாங்கலான்னு இருக்கண்ணே. அது வந்து இந்த வாரம் வாங்கலாமா இல்ல அடுத்த வாரம் வாங்கலாம்னு ஒரே யோசனையா இருக்கண்ணே. காசு எப்பயுமே வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டே இருந்த வேலைக்கு ஆகாது. நைட்டோட நைட் அவனா வந்து தூக்கிட்டு போயிருவேன். ஐயோ, அதுக்கு நீ என்ன பண்ற, இந்த வாரத்துக்குள்ளே நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய ஸ்ரீ தன்மிதா சிட்டில வந்து இந்த இடத்த வாங்கி போட்டீங்கன்னா, அதுலயும் குறிப்பா இந்த வாரத்துல நீ வாங்கிட்டீன்னு வச்சுக்க, பொதுவா பத்திர செலவு எவ்வளவு வரும்? அது வரண்ணே ஒரு 7,000 8,000 வரைக்கும் வரும். அது ஃப்ரீ. அப்படியா? அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துக்குள்ள நீ மனையை வாங்கிட்டேன்னு வச்சுக்க, 1 கிராம் கோல்டு காயின் அதுவும் ஃப்ரீ. அப்படியா? உடனே வாங்கணும். இத மிஸ் பண்ண கூடாது. அதனால நீ மட்டும் இல்ல, பாக்குற நேர்கள் அனைவருமே இந்த வாரத்துக்குள்ள டக்குன்னு வந்து புக் பண்ணீங்கன்னா கோல்டு காயினே அடிக்கலாம். 7,000 ரூபாய் காசை மிச்சப்படுத்தலாம். பா, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். என்னை பொறுத்தவரை பொதுவா எல்லாருமே வாழ்க்கையில சம்பாதிச்சா ஒரு சரியான இடத்தில் முதலீடு செய்வது என்பது சாத்தியமான விஷயம். ஆனால் அதை யாரும் சரியாக செய்வதில்லை. ஏன்னா முதல்ல நம்ம வேற எங்கேயாவது முதலீடு போட்டு அதுக்கப்புறம் அதற்கான ஒரு நமக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படின்னா எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அதை ஏன் நீங்கள் முதல்லையே சரியாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். என்னன்னா, நீங்கள் உங்களுடைய பணத்தை முதல்ல மனையில் போட்டிங்கன்னா அதனுடைய முதலீடே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் அவங்களுடைய இந்த அழகான மனை. இந்த மனையில் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா நாளைக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும். இது நிஜமான உண்மை. நன்றி. வீட்டுல பண பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியாடா. எங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஏதாவது ஐடியா இருந்தா குடுறா. கவலையே படாதீங்க. உங்க பணத்துக்கு சரியான முதலீடு என்ன தெரியுமா? என்னது? நேரா மேல்மருவத்தூர் வரீங்க, அதுக்கு பக்கத்துல வந்து ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய ஸ்ரீ தன்மிதா சிட்டில அழகான மனைகள்லாம் வச்சிருக்காங்க. கொண்டாந்து ஒரு மனை அரை கிரவுண்ட் 60,000 ரூபாய் தாங்க. அப்படியா? என்னடா ரொம்ப கம்மியா இருக்கு. 60,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க வந்து நாளைக்கு வீடு கட்டி சந்தோஷமா கொடுத்து நடத்தலாம்ங்க. இதை விட ஒரு வாய்ப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. இவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு சொல்லிக்கிறேன், காசை வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இமீடியட்டா வாங்க, மனையை புக் பண்ணுங்க. ஆமாங்க, சீக்கிரம் வாங்குங்க. அடே செல்லப்பா, என்னமோ மனைய வாங்குன்னு என்ன பாடா படுத்துட்டு வரையே. நிறுத்து, நிதானமா வாங்கினாதான் என்ன.
என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்துல நீங்க மனையை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ்ல இருந்து 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. 7,000 ரூபாய் பத்திர செலவு மிச்சம். இதுல என்னன்னா, இந்த வாரத்துல யார் யார் மனம் வாங்க வர்றாங்களோ அவங்கள நம்ம மக்கள்ல வாங்க வர்றாங்க இல்லையா, அவங்கள ஒரு ஆளை வந்து தேர்வு செஞ்சு குலுக்கல் முறைகள் எடுத்து அதுல யார் அதிர்ஷ்டசாலியோ அவங்களுக்கு ஒரு மனையை ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அடங்கப்பா நீ சொன்ன விஷயத்தை கேட்கும் போது என் மனசு அப்படியே சந்தோஷத்துல குட்டு 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 ஆடுதப்பா. அதனாலதான் சொல்றேன், இந்த வாரத்துல நீங்க வந்து மனையை வாங்கிட்டீங்க, அந்த அதிர்ஷ்டசாலி யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இவரா இருக்கலாம், இந்த அவரா இருக்கலாம், கேமராமேனா இருக்கலாம், யாரா வேணா கூட இருக்கலாம். ஸோ இமீடியட்டா இந்த வாரத்துல வந்து மனையை வாங்கி புக் பண்ணுங்க. அதிர்ஷ்டசாலியா ஒரு மனையை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போங்க. அடே, அந்த அதிர்ஷ்டசாலி யாருங்கிறது என் கண்ணுக்குள்ள தெரியுது. அது யாரும் இல்ல, நான் தான். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் சாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய ஆளாகணும் வரணும், ஒரு பெட்டிக்கடை வச்சாது பெரிய ஆளாகணும்னு இப்படியெல்லாம் யோசிக்கிற நம்ம ஏன் மனம் வாங்கி போடணும்னு யோசிச்சிங்களா? நீங்கள் ஆயிரக்கணக்கில் வாங்கி போடுற மனை பின்னாடி லட்சக்கணக்கில் வரும், லட்சக்கணக்கில் வாங்குற மனை கோடிக்கணக்கில் வரும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனது. அதெல்லாம் செதுக்க தெரிஞ்ச எனக்கு மனம் வாங்க மட்டும் தெரியாதுன்னு நினைச்சிங்களா? பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே ஒரு மனம் வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் வருங்காலத்தையும் சேர்த்து காப்பாற்றும். அது நீங்க பேசுங்க. அட நீங்க பேசுங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நீங்க பேசுங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் விஷயம் தெரியாதா? நீங்க பேசுங்க. ஹலோ, பேசியா? அட பேசுப்பா. சரி விடு, நானே சொல்லிடுறேன். சொல்லு. நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்துல ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டியை வந்து ரொம்ப அழகான மனையை அமைச்சிருக்காங்க. மனையோட விலை வெறும் 60,000 ரூபாய் தான். அது மட்டும் இல்ல, இந்த வாரத்திலேயே மனையை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு 7,000 ரூபாய் இலவசம். அது மட்டும் இல்ல, 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. அது மட்டும் இல்ல, இந்த வாரம் மனையை புக் பண்றவங்களுக்கு இன்னொரு பெரிய பரிசு இருக்கு. என்ன தெரியுமா? உங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு மனையை இலவசமா கொடுக்க போறாங்க. இவ்வளவும் பண்ண போறாங்க. இதை நம்ம மிஸ் பண்ணணுமா? மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இமிடியேட்டா வாங்க, மனையை புக் பண்ணுங்க, மொத்தமா அள்ளிக்கிட்டு போங்க. வாங்க வாங்க. வணக்கம் கண்ணே, நான் தான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் காத்தமுத்து பேசுறேன். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருக்கும். என்னன்னா, சொந்தமா ஒரு வீட்டை வாங்கணும், வீடு கட்டி குடி போகணும்னு. வெறும் கனவு மட்டும் இருந்தா பத்தாது, உங்க கனவெல்லாம் நினைவாக்கணும். அதுக்காகத்தான் நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டில அருமையான மனைங்களை வெறும் 60,000 ரூபாய்க்காக நம்மளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல போய் ஒரு மனம் வாங்கினீங்கன்னா காலாகாலத்துக்கும் நீங்க சந்தோஷமா இருந்து என்ன மாதிரியே சிரிச்சிட்டு இருக்கலாம் கண்ணு. நான் கூட என் அருக்காணிக்காக ஒரு மனம் பார்க்கலாம் தான் இந்த பக்கம் வந்திருக்கேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்த 18 பட்டி பஞ்சாயத்து போர்டுக்கும் எல்லாரும் போய் சொல்லிடுங்க. இவ்வளவு கம்மியான ரேட்ல வேற எங்கன்னா மனம் கொடுப்பாங்களா? இப்ப என்ன பண்ணுவீங்க? ஜம்மாலக்கடி கிரிகிரின்னு சீக்கிரம் கிளம்பி வாங்க கண்ணு. நானும் இந்த ஸ்பாட்ல தான் நிக்கிறேன், வாங்க. ஆமா ராஜா, நீ ஏன் ரொம்ப நெஞ்ச நக்கிற? மேல்மருவத்தூர்ல தான் மனம் வாங்கணுமா? வேற எங்கேயும் வாங்க கூடாதா? நீ ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைக்கிற காசை ஒரு நாள் இதுல வந்து வாங்கி பாரு, எவ்வளவு செலவு பண்றீங்க வாழ்க்கையில. அந்த காசையெல்லாம் சேர்த்து இங்க வந்து ஒரு மனை வாங்கி பாரு. மேல்மருவத்தூர் பக்கத்துல நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய ஒரு மனையை வாங்கி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசாத. ஐ நோ வர்ற வாங்குற, அப்புறம் யோசி லைஃப்ல எப்படி அது டேர்ன் ஓவர் ஆகுதுன்னு.
குட் பாயிண்ட். சார் இங்க கரண்ட் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு, பிளே கிரவுண்ட் இருக்கு, தண்ணி வசதி சூப்பரா இருக்கு. இங்க இடம் வாங்கினா நாங்க முதல்ல என்ன சார் பண்ணோம்? நல்ல கேள்வி. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். அப்பனா நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். டிவியில ஒரு நம்பர் வருது இல்லையா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா எங்க பசங்க ஒரு இனோவா 2 இனோவா எடுத்துட்டு வருவானுங்க. ஃபுல் ஏசி. காலையில உங்க வீட்டுல உங்களை பிக்கப் பண்றதுல இருந்து உங்க டோட்டல் ஃபேமிலியும் அள்ளி போட்டு கொண்டு வந்துருவாங்க. வர்ற வழியில என்ன வேணுமோ வாங்கி திங்கலாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியா? மதியான சாப்பாடு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இடத்த சுத்தி காமிக்கிறது, அத பத்திய டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பொத்துனாப்புல கொண்டு போய் அழகா உங்க வீட்லயே டிராப் பண்ணிடுவாங்க. எல்லா செலவும் அவங்களே பண்ணிடுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷங்க. இவ்வளவு அழகா நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் பண்ணும்போது அங்க மனம் வாங்க மாட்டோம் நம்ம யாரா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இமிடியேட்டா வந்து வாங்கிருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரத்துக்குள்ள வாங்கிட்டீங்கன்னா 10 லட்சம் செலவு மிச்சம். கோல்டு காயின் உங்கள ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒரு மனம் ஃப்ரீ. இதை இப்போதைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இமிடியேட்டா வந்து புக் பண்ணுங்க. போன் பண்ணீங்கன்னா பயல் வந்து அள்ளிக்கிட்டு போயிருவாங்க. வாங்க போவோம்.